புடலங்காய் 65 செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சோம்புத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து கலந்துக்குங்களா. நல்லா கலந்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. எலுமிச்சி பழம், அரை எலுமிச்சி பழம் புரிஞ்சுக்குங்க. நல்லா கலந்துக்குங்க. நல்லா கலந்துக்குங்க. தேவையான அளவு தண்ணி தெளித்து புடலங்காயும் போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கணும். இந்த புடலங்காயை நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. நல்லா மாவை கலந்து வச்சுட்டு பிறகு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். காஞ்சதை போட்டு பொரிச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பரான புடலங்காய் 65 ரெடி ஆச்சு. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.